strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் எட்ஜ்பாஸ்டன் டே 4 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா ஹேவ் given another சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் டே 4ங்க. கம்ப்ளீட்டா இங்கிலாண்டை டாமினேட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா ஆர் இன் டிரைவர் சீட்டு தான் சொல்ல முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை இந்தியா வின் பண்ணிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 608 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க இங்கிலாந்துக்கு. அண்ட் இங்கிலாந்து அசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71-72 ரன்ஸ்க்கு 3 விக்கெட் விட்டுட்டாங்க. தே ஆர் இன் ட்ரபிள், அதுல டவுட்டே கிடையாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேதநாயகன்னா பயம் அப்படின்ற மாதிரி, இந்த பேஸ்பால் அப்ரோச்னா இந்தியாவுக்கு பயம்ன்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரன்ஸ் மேல டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு 6 ரன்ஸ் 6.5 ரன்ஸ் கிட்டத்தட்ட ரிக்வயர்ட் ரேட்டை கொடுத்தாதான் இவங்க அடங்குவாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இந்த ஒரு டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்ரோச் அவங்க மாத்த போறது இல்லை. அவங்க பாட்டுக்கு பாசிட்டிவா விளையாடணும்னு நினைச்சுதான் ஆடுவாங்க. கண்டிப்பா அதனால விக்கெட்ஸும் விழும். இன் பிட்வீனா சில பார்ட்னர்ஷிப்பும் டே 5ல பில்ட் ஆகலாம். பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் இந்தியா will win this match. இதெல்லாம் தாண்டி இங்கிலாந்து டிரா பண்றாங்கன்னா ஐ டவுட் சோங்க. அவங்க டிராக்காக என்னைக்குமே விளையாடுறது கிடையாது. நாங்க வின்னுக்காக தான் ஆடுவோம். எதர் நாங்க வின் பண்றோம் இல்ல ஆப்போனன்ட் வின் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இங்கிலாந்து இருப்பாங்க. ஸோ டே 5ல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விக்டரியை நம்ம பாத்துருவோம். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? சோ இந்த டே 4 எப்படி போச்சு டீடைல்டா நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ 244 ரன்ஸ் லீட்ல இருந்தாங்க இந்தியா. சோ கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப குரூஷியலா தான் இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அமைஞ்சது. மேபி ஒரு 1 விக்கெட் எக்ஸ்ட்ரா இந்தியா விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டே பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் செஷன்ல அது பரவாயில்லைங்க. ஏன்னா ரன்ஸ் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க, அதுதான் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஏன்னா டே ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா கருண் நாயர் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கருண் நாயர் 1 செகண்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, ஒரு 26 ரன்ஸ். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் கேப்சர் பண்ணல, அவுட் ஆயிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க KL ராகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் ஒரு நல்ல நாட் 55 அடிச்சாரு. ஃபென்டாஸ்டிக் டெலிவரி ஃப்ரம் பிரைடன் கார்ஸ். வைட் ஆஃப் த கிரீஸ் வந்து சூப்பரா ஷேப் ஆச்சு, அந்த பால் போல்ட் ஆயிட்டாரு. அன்பிளேயபிள் டெலிவரி தான் சொல்ல முடியும். பட் கருண் நாயரை பத்தி இன்னொரு பாயிண்ட் நான் கண்டிப்பா சொல்லணுங்க. ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால் மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் மாற்றாருங்க. ஏன்னா ஓபன் அப் ஆயிடுறாரு பயங்கரமா. அவரோட அந்த செகண்ட் லெஃப்ட் ஒரு மாதிரி ஆர்க்ல வருதுல, சவுத் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் கொஞ்சம் லைட்டா அப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஓபன் அப் ஆயிடுறாரு. ஓபன் அப் ஆகி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் அவுட் ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 எட்ஜ் வாங்குச்சு. பட் லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்லிப் இல்ல, அதனால தப்பிச்சிட்டாரு. பட் ஒன் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் வாங்குச்சு, கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. சோ அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அவர்கிட்ட இருக்கு. பட் கருண் நாயர் இஸ் அ சூப்பர் ஸ்லிப் கேட்சருங்க. அதனால இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் லார்ஜ்ல கருண் நாயரை டிராப் பண்ண மாட்டேன். இது என்னோட ஒரு கருத்து. அவரோட ஸ்லிப் ஃபீல்டிங்காகவே கண்டிப்பா நான் பிளேயிங் லெவன்ல விளையாடுவேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவீங்க என்ன ப்ரோ அது ஸ்லிப் ஃபீல்டிங்காக பிளேயிங் லெவன்ல விளையாடுவீங்களான்னு. நமக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா எப்படி தோத்தாங்க? கேட்சஸ் விட்டதுனால தான் தோத்தாங்க. ஸோ யூ நீட் சம் பிளேயர்ஸ் ஹூ கேன் கேட்ச் த பால் இன் த ஸ்லிப்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கருண் நாயர் நான் கண்டிப்பா விளையாடுவேன். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ராகுலும் அவுட் ஆனோடனே மேபி ஒரு 2 எக்ஸ்ட்ரா விக்கெட் விட்டுட்டாங்களோ இந்தியான்ற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டில் ரன்ஸ் நல்லா அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியா வின் பண்ணாங்க. செகண்ட் செஷன் ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சது. அப்பதாங்க ரிஷப் பண்டோட அந்த கேமியோ ரொம்ப குரூஷியலா இருந்தது. அவர் 65 ரன்ஸ் அடிச்சாரு. அவருக்கு ஒரு லைஃப் இருந்தது. ஆக்சுவலா ஒரு கேட்ச் கொடுத்தாரு, விட்டுட்டாங்க. கிராலி ஆக்சுவலா அது பணமான கேட்சிங்க. அது பிடிச்சிருந்தா கேம் கூட எப்படினாலும் சேஞ்ச் ஆயிருக்கும். அதை யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு 65 நல்ல ஒரு மொமெண்டம் செட் பண்ணிட்டு போனாரு. பட் த ரியல் ஹீரோ ஆஃப் த டே இஸ் ஒன்ஸ் அகைன் இந்தியன் கேப்டன் சுப்மன் கில்ங்க. பா, அதாவது கொலை ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு சொல்ல முடியும். இஸ் ஜஸ்ட் அன்ஸ்டாப்பபிள்ங்க. சான்ஸே கிடையாது. 300 அடிச்சிருக்காரு இந்த 2 டெஸ்ட் மேட்ச்ல. கிட்டத்தட்ட 500 ரன்ஸ் மேல ஓவராலாவும் அடிச்சிருக்காரு. நிறைய ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணியிருக்காருங்க. அவர் எந்தெந்த ரெக்கார்ட்லாம் பீட் பண்ணாரு நான் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சானே தனியா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அன்பலியபிள் நாக். ஒன்ஸ் அகைன் 161 ரன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் 162 பால்ஸ். ரன் ஆஃப் பாலுக்கு இந்த பர்டிகுலர் நாக் விளையாடி இருக்காரு. வாய்ப்பே இல்லைங்க அந்த மனுஷன். அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி எவ்வளவு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. இந்த 2 டெஸ்ட் மேட்ச்ல அந்த கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டாருன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். as a கேப்டனாவும் சரி, as a பிளேயராவும் சரி, இஸ் டேக்கிங் சம் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a good sign for Indian cricket. அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஸ்டில் லாங் வே டு கோ. I don't want to get carried away. பட் பார்த்தவருக்கும் பாத்தீங்கன்னா I think சுப்மன் கில் is going to stay as a captain and also is going to progress as a test playerன்றது கிளியரா தெரியுதுங்க. அதுல டவுட்டே கிடையாது. ஸோ அவரும் ரிஷப் பண்ட் போட அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அப்புறம் பண்ட் அவுட் ஆயிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்தாரு. ஜடேஜாவும் சரி கில்லும் சரி நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. மேபி அந்த செகண்ட் செஷன்ல ஒரு 1.5 hours வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. எஸ்பெஷலி ஜடேஜாவோட நாக். அவரும் ஒரு 65 ரன்ஸ் அடிச்சாரு. பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து பவுண்டரிஸ் அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி பிளாட் விக்கெட்ல சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிருக்கலாம். ஆனா நிறைய டாட் பால்ஸ் ஆடினாரு ரவீந்திர ஜடேஜா. கொஞ்சம் குயிக்கா ஆடி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்னா இன்னொரு 1/2 hour முன்னாடியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிருக்கலாம். இங்கிலாந்துக்குள்ள ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் இந்தியாவுக்கு இருந்ததுன்னா மேபி ஒரு 5 or 6 overs போடுறதுக்கு இன்னொரு விக்கெட் கூட எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜடேஜாவோட இன்னிங்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இன்னுமே அவர் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கணும்.
புரியுதா உங்களுக்கு? ஸோ எனிவேஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க 427 ரன்ஸ்ல 608 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணி. அதே மாதிரி இங்கிலாந்தோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப போரா போட்டாங்க தாங்க சொல்ல முடியும். அதாவது பிரைடன் கார்ஸ் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 hour சூப்பரா போட்டாரு. ஓகே, அந்த நியூ பால்ல அன்பிளேவலா இருந்தது ஆக்சுவலா அவரோட போலிங். ஆக்சுவலா செம லைன் அண்ட் லென்த்ல போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் டங்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. ஷோயப் பஷீர் கூட த்ரெட்டனிங்கா எதுவுமே இல்ல. ஜோ ரூட்டா கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்துருக்கலாம். ஸ்டோக்ஸே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் போல் பண்ணிருக்காரு. நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஓவர்ஸ் அவர் போடுவாருன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. பட் ஆனா அவர் அண்டர் போல் பண்ணிட்டாரு, அது கிளியரா தெரியுது. இங்கிலாந்தோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் ரொம்ப போரா இருந்தது. அதாவது ரிஷப் பண்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு கேட்ச் கொடுப்பாரு, அப்பயே பிடிச்சிருந்தா ஒரு 10 ரன்ல அவுட். புரியுதா உங்களுக்கு? கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆயிருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் போரா இருந்ததோ, இங்கிலாந்தோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே போரா இருந்துச்சுங்க. இந்த மேட்ச் தோக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் ஆப்வியஸ்லி பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல்ட் செட்டிங்கும் வந்து அன்ஆர்த்தடாக்ஸா சிலதெல்லாம் பண்ணாரு. பட் நிறைய கேப்ஸ் விட்டுட்டாருங்க. ரன்ஸ் கொஞ்சம் லீக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ மேபி அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பென் ஸ்டோக்ஸ் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. நாட் இஸ் பெஸ்ட் டே ஆஸ் அ கேப்டன் நான் கண்டிப்பா சொல்லி ஆவேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ 608 ரன்ஸ் டார்கெட்டை நோக்கி இங்கிலாந்து பேட்டிங் ஆடும்போது ஆப்வியஸ்லி தே வில் பி அண்டர் பிரஷர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஜாக் கிராலியோட ஃபெயிலியர்ஸ் வந்து பார்க்கும்போது இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவருக்கு எப்படி தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு. என்னோட டெஸ்ட் கேரியர் எடுத்து பாருங்களேன், பெரிய நோக்கம் எதுவுமே பெருசா ஆடி இருக்க மாட்டாரு. இந்தியா சீரீஸ்ல கூட ஒரு 80, 70 அடிப்பாரு, ஆனா 100 கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. அந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஃபயரா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு தான் போவார் தவிர ஒரு பெரிய நாக் ஆட மாட்டேங்கிறாரு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஃபெயிலியர்ஸும் பாக்குறேன். ஐ திங்க் அவரை டிராப் பண்ணிட்டு வேற ஏதாவது பிளேயர்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து இந்த வே ஜாக் கிராலி ஆடுறத பார்க்கும்போது ஒரு லூஸான ஒரு ஷாட் ஆடி கேட்ச் கொடுத்துட்டு போனாரு பாயிண்ட்ல. அடுத்தது பென் டக்கெட் செமையா ஆடிட்டு இருந்தாருங்க. அதாவது பென் டக்கெட் கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிடில் ஸ்டெம்ப் லைன்ல போடுறவருக்கும் கொஞ்சம் எப்பயாவது 1-2 டாட் பால் பார்க்கலாம். லைட்டா அந்த ஆஃப் ஸ்டெம்ப் லைன்ல நீங்க போட்டீங்கன்னா எப்படியோ ஓபன் பேஸ் பண்ணி அவர் பாடி ரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதாவது ரன்ஸ் நிக்கவே நிக்காது. பென் டக்கெட் வந்து கிரீஸ்ல இருக்கும்போது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெலிவரி ஃப்ரம் ஆகாஷ் தீப், சரியான பால், ஒரு இன்கட்டர் இன்சைட் ஆகி போல்ட் ஆயிட்டாரு. அப்பதான் ஆக்சுவலா ஆஸ் இந்தியன் ஃபேன்ஸா நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் வந்திருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா டக்கெட் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ஸ்கோர் பண்ணிடுவாரு. ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் இப்படி ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடும் அவர் விளையாடும் போது. ஸோ அது ஒரு ஹியூஜ் விக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் ஜோ ரூட்டை போல்ட் ஆகினாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கிரீஸை யூஸ் பண்ணி போட்டாரு, அந்த வைட் ஆஃப் த கிரீஸ் யூஸ் பண்ணி ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. பால் அப்படியே ஷேப் ஆகி ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சு தூக்குச்சு. கிட்டத்தட்ட வெரி சிமிலர் விக்கெட் ஆஃப் கேஎல் ராகுல் பிரைடன் கார்ஸ் போட்டார் பாத்தீங்களா, அவர் எடுத்தாரு பாத்தீங்களா. கிட்டத்தட்ட 2 விக்கெட்டுமே சிமிலரான ஒரு டிஸ்மிசல்ஸ் தான். பியூட்டிஃபுல் டெலிவரி. ஆக்சுவலா ஆகாஷ் தீப்க்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணுங்க. எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ், க்ரூஷியல் விக்கெட்ஸ் நியூ பால்ல எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷியலான 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. சிராஜ் கொஞ்சம் ஆஃப் கலர்ல இந்த மாதிரி தோணுச்சுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்ட மாதிரி அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல போடல. ஒரு விக்கெட் அவர் எடுத்தாலுமே கொஞ்சம் லூஸா போட்டாரு, எவிடென்டா தெரிஞ்சது. பிரசித் கிருஷ்ணா 1 or 2 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா போட்டாரு கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அவர் மேலலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு டே 5ல. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ ஷுட் பிளே a மேஜர் ரோல் இன்கேஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா வின் பண்ணணும்னா. ஏன்னா டே 5 விக்கெட் ஆப்வியஸ்லி பிச்சில் பெருசா டேர்ன் இல்ல, பட் அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் பெட்டரா போட்டு கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவேஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆர் இன் a very good position to win this particular test match. வின் பண்ணாங்கன்னா செம மாசா இருக்கும், ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் இந்த ஒரு யங் டீமுக்கு. as well as for the new டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில் உயிரை கொடுத்து பேட்டிங் ஆடி இருக்காரு. ஸோ அதுக்காவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். ஸோ இந்தியாவோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க on day 4? மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye.